அப்படிங்கிற முயற்சி பண்ணி பார்த்தா அப்படி நிறைய பேர் உலகத்தில் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜேகேலேருந்து ஓஷோலேருந்து இன்னைக்கெல்லாம் பல ஆள்கள் எக்கார்ட் டோலே அப்படின்னு இங்கிலீஷ் சேனல்குள்ளே போனீங்கன்னா ஏற்பட்ட பேர் ஞானத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் ஐயா டச் பண்ணாத அந்த மையப்புள்ளியை டச் பண்ணலாம் இருக்கணும். அப்போ விஞ்ஞானபூர்வமா அறிவுபூர்வமா இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத விளக்கி சொல்றதுக்காக உங்க முன்னால ஐயா வந்திருக்காரு. அவர் ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி அவர் மைண்ட்ல பெரிய ஃபேக்டரியா ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னாரு. இது தாட்ஸ் ஃபேக்டரி, நினைவு உற்பத்தி செய்கிற ஃபேக்டரி ஓடிக்கிட்டு இருந்துச்சான். ஞானம் அடைஞ்ச உடனே அந்த ஃபேக்டரி எல்லாம் ஷட் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஞானம் அடைஞ்ச பிறகும் இப்போ குடும்பத்தோட ஒற்றுமையாக